2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் மனைவி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், என் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது, அதனால சரி வா நம்ம 2 பேரும் துறவியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் துறவியாக போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் துறவியாக போகிறக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காடாக அலையணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகும் பொழுது காட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க. ஏன்னா பசி வந்துருச்சு. அப்போ காட்டுக்குள்ளே ஏதாவது பழங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காடாக அலைஞ்சு எப்படியோ பழங்கள் கிடைக்குது. அப்போ அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த காட்டிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ஒருவர் புத்தி சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, யாரோ ஒரு துறவி இங்கே இருக்கார் போல், ஸோ அவரை தேடி நம்ம அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போய் அந்த துறவியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சத்தம் வருகிற அந்த திசையை நோக்கி 2 பேரும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு துறவி அநேகருக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது அவங்க போகும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்க அந்த துறவிக்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாங்கள் துறவியாக போகிறோம் அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அப்படியெல்லாம் எடுத்தெடுப்புலெல்லாம் துறவியாக வர முடியாதுப்பா, அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் துறவியாக மாறணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு சோதனை வைக்கிறேன். அந்த சோதனை வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா இல்லையான்னு செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் சொல்கிற போதனைகளை நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சரி என்னன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையிலையும் கொஞ்சம் விதைகளை கொடுத்தாராம். இந்த விதைகளை போய் விதைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதே மாதிரி 2 பேரும் இவர் நம்ம கூடயே அவர் கூடயே வச்சுக்குவாருன்னு நினச்சிட்டு நம்ம வந்தோம், மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு பயங்கர கோபம். ஆனாலும் அதில் ஒருத்தன் என்ன பண்ணா, சரி நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா துறவி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும், அதனால நம்ம அப்போ அவன் அந்த விதைகளை வாங்கும்போதே அவன் என்ன நினைக்கிறான், அவர் அந்த குரு சொன்ன காரியத்தை முழு மனசோடு செய்யணும்னு பிளான் பண்ணுறான். வாங்கின உடனே கைகளில் விதையை வாங்கின உடனே நினைக்கிறான் முழு மனசோடு இதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு அவனுடைய தோட்டம் அவனுக்கு இருக்கிறது. அந்த தோட்டத்தில் அந்த நிறைய தோட்டங்கள் எல்லாம் பண்படுத்தி மண்ணெல்லாம் பண்படுத்தி விதையை பதியம் பண்ணுறான். பதியம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அவனுக்கு சந்தோஷம் என்னென்னா, இன்னைக்கு நம்ம விதை முளைக்க போகுது, அதனால அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், அதை சுற்றியும் எருப்போடணும், அதை க்ளீன் பண்ணணும், எருப்போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நாளுக்கு நாள் இவனுக்குள்ளே உதிச்சிட்டே இருக்கு. சரின்னு அதே மாதிரி ஒரு 2-3 நாள் 5 நாள் ஆனோன்னு ஒவ்வொரு விதைகளிலிருந்தும் அழகான செடிகள் முளைச்சிருச்சு. இவனுக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல. ஓகே வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவான், உரம் போடுவான், நல்லா வளர்த்துனான். நாட்களையும் எண்ணிக்கொண்டிருந்தான். எத்தனை மாதம்? 6 மாதங்கள், கிட்டத்தட்ட 180 நாட்கள் வெயிட் பண்ணணும் குருவை போய் பார்க்குறக்கு. ஒவ்வொரு நாளும் நேற்றையை விட இன்னைக்கு அவனுடைய ஆர்வம் அதிகமாயிருச்சு. முந்தின நாளில் விட அடுத்த நாள் அவனுடைய ஆர்வங்கள் அதிகமாயிருச்சு. அப்போ இவனுக்கு பயங்கர ஹாப்பி, இந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அவன் விதைத்த இடங்களில் எல்லாம் அழகழகான செடிகள், அழகழகான மரங்கள், அழகழகான பூக்கள் நிறைந்த செடிகள், ரொம்ப பார்க்கறக்கே பயங்கர பசுமை, கண்ணில் அப்படியே எடுத்து ஒத்திக்கலான்னு இருக்குது அவனுடைய தோட்டத்தை பார்க்கும் பொழுது. அப்போ அவன் யோசிக்கிறான், நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறான், குருவை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொருத்தர் தான்ல, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, வீட்டில் கொண்டு போய் விதையை வச்சு சரி விதையை எடுப்பான், பார்ப்பான், நாளைக்கு விதைச்சிக்கலாம், பெண்ணு இன்னும் 180 நாள் இருக்குல்ல, எத்தனை நாள் இருக்குது, இன்னும் 180 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில் மனைவிட்ட சொல்லுவான், 4 மணிக்கு எழுப்பி விடு, நான் என்ன செஞ்சிடறேன், கண்டிப்பாக இந்த விதையை இன்னைக்கு நான் விதைச்சே தீர்வேன் மனைவி கிட்ட சொல்லுவான். மனைவி இவங்களை விட பெரிய சோம்பேறி. அவங்க எத்தனை மணிக்கு எழுப்பிடுவாங்க? 7 மணிக்கு எழுப்பிடுவாங்க. ஸோ அன்றைக்கும் போச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் விதையை பார்த்தானே தவிர அதை பதியம் பண்ணணும், அதை விதைக்கணும், போய் அவனுக்கு தோட்டம் இருந்துச்சு, பட் செயல்படணும், முழு ஈடுபாட்டுடனும் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. நாட்கள் சென்றுச்சு. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் போயிடுச்சு. ஆனால் ஒரே மாதம் இருக்குது, 1 மாதத்துக்குள்ளே வருமா அப்படின்னு யோசிக்கிறான். சரி எதுக்கும் விதைச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சிட்டான்.
விதைச்சிட்டு அந்த சர்டைன் டே வந்துருச்சு. வந்த உடனே 2 பேரும் கிளம்பணும், குருவை பார்க்குறக்கு போகணும். போகும் பொழுது பார்த்திங்கன்னா கடைசி நிமிடத்துளியில் விதைச்சவன் ஒரே ஒரு சின்ன செடியை பிடுங்கிட்டு வரான். ஆனால் இவன் ஏற்கனவே நிறைய விதைகளை கொடுத்தாரு. அந்த விதைகளை வாங்கினவன் கூடையா பழங்கள், கூடையா காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு குரு கிட்ட போகிறான். குரு பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு சொன்னார், டே நீங்கள் 2 பேரையும் நான் பார்க்குறேன். அந்த விதையை நீ வாங்கும்போதே பயபக்தியோடு வாங்கினதை நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், உன் நடையில் பார்த்தேன், உன்னுடைய ஆர்வத்தை நான் பார்த்தேன், நீ மனப்பூர்வமாக செயல்படுவ அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் பழம் நிறைந்த ஒரு கூடையை நீ கொண்டு வந்திருக்க. நீ பிழைச்சிக்குவ. அந்த மாதிரி உன் குடும்பத்தை அனுதினமும் நீ விசாரி. ஆமே, எப்படி ஒரு செடியை வளர்த்தணும்னு டே பை டே நீ போய் பார்த்தியோ, அதுக்கு தேவையானவைகளை செஞ்சியோ, அதுக்கு தேவையானவைகளை கொடுத்தியோ, அது நல்லா இருக்கணும், அந்த செடி வளரணும்னு நீ யோசிச்சியோ, குரு சொன்னதை சரியா செய்யணும்னு நீ நினைச்சியோ, அதே மாதிரி தான் உன் குடும்பம் ஒரு தோட்டம். இந்த குடும்பத்தை என்ன செய், ஆமேன், எத்தனையோ களைகள் அதுல வரும். ஆமே, அந்த களைகள் வருதுங்கிறக்காக செடியை பிடுங்கி போட்டுடலாமா? ஆமே, களை வருதுங்கிறக்காக பிள்ளைங்க வேண்டான்னு வெளியே துரத்தி விட்டுற முடியுமா? ஆமே, களைகள் பிள்ளைகளுக்குள்ள இருக்குதுங்கிறக்காக அடியோடு அழிச்சு நொறுக்கிற முடியுமா? இல்லை, களையை பிடுங்குங்க, செடி வளரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் சில குறைவுகள் இருக்கலாம், சில ஒழுங்குகள் வராம இருக்கலாம், சில காரியங்கள் அவங்க வீக்காக இருக்கலாம், சண்டை போடலாம். ஆமே, நீங்க சொல்றது அவங்க எதுவுமே கேட்காதது போல இருக்கலாம். ஆனா ஜெபத்துல சத்துரு களைய விதைப்பான், தேவன் வசனத்தை விதைப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? களைய புடுங்கிறது தான் ஜெபம். ஆமென். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீகள் எதை பிடுங்கணும்? களைய பிடுங்கணும். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்க கணவர் இல்லாம இருக்கலாம். ஜெபிச்சு பாருங்க. ஜெபிக்க அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா களைகளையும் நீங்க பிடுங்க. ஜெபத்துல இருக்க ஆவியானவருடைய அக்கினி அந்த களைகளை சுட்டெரிக்கும். அவர்கள் நன்றாக வளருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு தோட்டத்தை நீ எப்படி கவனிச்சியோ அந்த மாதிரி உன் குடும்பத்தை நீ கவனிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் கவனிக்கும் போது நீ துறவியா போக வேண்டிய அவசியம் உனக்கு வராது. நீ குடும்பமா வாழ அழைக்கப்பட்டவன் என்று சொன்னாராம். ஆமே, அதை இன்னொருத்தன் அதை ப்ராப்பரா கேட்காததுனால அவன் மன துக்கத்தோட போனானா. தேவ பிள்ளைய நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற இந்த சத்தியமுள்ள வார்த்தைகள், ஆமேன், என்னுடைய பிரயோஜனத்துக்காக. இதை நான் எப்படி எடுத்துட்டு போறேன்? ஆமென். என் வீட்டுக்கு நான் எப்படி எடுத்துட்டு போறேன்? இதை பிரயோஜனப்படுத்த போறேன்னா, ஒரு மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீயா, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீக்கு அழகு மனப்பூர்வமாய். ஹல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்திலையும் ஆமீன் இவங்க வீக்னஸ், இவங்க சரியில்லைங்கிற பேரு நம்ம ஜீவியத்திலே வந்துடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ஷனா இருந்து செயல்பட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற பெண்கள் மூலமாக, அவங்க வாழ்க்கை மூலமாக தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.